ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு முன்பு வந்து அந்த மண்டபத்தில், கல்யாண மண்டபத்தில் நிச்சயதாம்பலம் பரிசம் போடுதல் நிகழ்வு வந்து நடக்கும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண் வீட்டார் சைடு பெரியவங்க ஒரு சைடு உட்கார வச்சுட்டு, ஆண் வீட்டார் சைடு பெரியவங்களை உட்கார வச்சுட்டு எதிர்புதிராக உட்கார வச்சுறாங்க. 2 வீட்டார் கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்து கையிலையும் பெரியவங்க கையில் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாம்பூலத்தட்டு, அதாவது வாழைப்பழம், பணம், வெத்தலை பாக்கு, பூவு, ஒரு புடவை, பட்டு புடவை, இதெல்லாம் வந்து ஆண் வீட்டார் சைடு வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூடம், ஊதுபத்தி இதெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த மண்டபத்தில் இருக்க பெரியவங்களுக்கு முன்னாடி அப்படி காமிச்சிட்டு அவங்க ஆசீர்வாதத்தினோட இந்த புடவையை வந்து அந்த பெண் மணமகள் கையில் வந்து அப்படியே கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெண்ணை வந்து சாமி கும்பிட வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் பொட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு பெரியவங்க முன்னாடி வந்து எல்லாம் இந்த புடவையெல்லாம் காமிச்சிட்டு அந்த பெண் கையில் வந்து இந்த வாங்கிட்டு வந்த புடவை, வெத்தலை பாக்கு, பணம், பழங்கள்லாம் கொடுப்பாங்க. போய் இந்த புடவையை போய் மாற்றிட்டு வர சொல்லுவாங்க. திருப்பி மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பத்திரிக்கை வந்து அச்சிட்ருப்பாங்க. அந்த பத்திரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள் இவங்களுக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இந்த நாளில், இந்த டைமில், இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து திருமணம் நடைபெற இருப்பதனால் பெரியவங்கள்லாம் வந்து ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் படிப்பார். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெண்கள்லாம் வந்து மணமகளுக்கு வந்து பொட்டு, குங்குமம், பூவெல்லாம் வந்து சூடுவாங்க. இந்த நிகழ்வு நடக்கும். அதுக்கப்புறம் 2 வீட்டார் சைடு எந்திரிச்சு நின்று கைகளை வந்து கொடுத்து பரிமாறி வைப்பாங்க. அதாவது நிச்சயப்படுத்துறது. ஒரு கொடுக்கப்பட்ட வெத்தலையை பார்க்க வந்து 2 பேரும் வந்து பரிமாறி வைக்குவாங்க. இப்படி தான் வந்து ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு முன்பு ஒரு நிச்சய தாம்பூலம் பரிசம் போடுதல் வந்து நடைபெறும்.